கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அன்பான குழந்தைகளே, இந்த ஆதார வசனத்திலிருந்து நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? இழந்து போன காரியத்தை குறித்து. இழந்து போனது அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. இழந்து போனது எது அப்படின்னா, நமது முதல் மனிதனாகிய ஆதாம் இருக்காரு இல்லையா, அவரு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாரு. அப்படி கீழ்ப்படியாம போனனால 2 விஷயத்தை இழந்துட்டாரு. அது என்ன தெரியுமா? முதல் விஷயம், அவர் தன்னுடைய நித்திய ஜீவனை இழந்தாரு. அதுக்கப்புறம் அவரிடம் இருந்த பரிபூரண மனித குணங்களையும் இழந்துட்டாரு. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு இழந்தாரு. அது என்னன்னா, இந்த பூமியில இருந்த அழகான ஏதேன் அப்படின்ற ஒரு தோட்டம், அதாவது பரதீசு வீட்டையும் இழந்து போனார். ஆனா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தமக்கே உரிய உன்னதமான பலியினால, அதாவது ரான்சம், ஈடு பலி கொடுத்து இவை எல்லாத்தையுமே திரும்ப விலைக்கிரயமா மீட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம மீட்டுட்டு எல்லாரையும் காப்பாற்றி இருக்கிறாரு. இப்படி இயேசுவினால மீட்கப்பட்ட இந்த நல்ல காரியங்கள் யாவும் கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியின் போது இந்த உலக ஜனங்கள் எல்லாருக்குமே திரும்ப கொடுக்கப்பட்டு முழுமையா நிலைநிறுத்தப்படும். எனவே குழந்தைகளே, நம்மை மீட்பதற்காக பூமிக்கு வந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நாம எப்பவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேணும். எதிர்காலத்துல தேவன் இந்த பூமியில வரப்போகும் இந்த அழகான பரதீசின் ஆசீர்வாதங்களை முழுமையா நம்ம நம்பி எப்போதுமே தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா நீங்க புரிஞ்சுக்க உடனே உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. அதுல யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதாம் இழந்து போன இந்த பரிபூர்ண நல்வாழ்வையும் பரதீசையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்வது குறிச்சு நீங்க உங்க மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. இதை இழந்து போன எல்லாத்தையும் நாமளும் பெறணும்னா ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழணும். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. ஓகே குட்டீஸ், பை. காட் பிளஸ் யூ டியர்ஸ்.